3 நாட்களுக்கு மிக கனமழைக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் 3 நாட்களுக்கு கனமழைக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, தமிழ்நாட்டில் இன்று முதல் அடுத்த 3 நாட்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையை விடுத்து சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது அறிவிப்பு கொடுத்திருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று முதல் அடுத்த 3 நாட்களுக்கு நீலகிரி, கோவை ஆகிய இந்த 2 மாவட்டங்களில் அதிக கனமழையும், அதே போல ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழையும் பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அதற்கான எச்சரிக்கையை தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இன்று மட்டுமல்லாமல் அடுத்த 3 நாட்கள் 12, 13, 14 ஆகிய இந்த 3 நாட்களும் கனமழை, அதிக கனமழை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய நிலையில 15, 16 ஆகிய நாட்களில் கூட திருப்பத்தூர், வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் மட்டும் கனமழை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. எனவே இது ஒரு வாரத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முன்னெச்சரிக்கை அறிவிப்பின் மூலமாக சுமார் 17 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரினுடைய ஒரு சில பகுதிகளில் மட்டும் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. எனவே நீலகிரி, கோவை ஆகிய இந்த 2 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட், அதிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையும், மற்ற மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கான மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கையும் தற்போது வானிலை ஆய்வு மையம் மூலமாக வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனந்தி, உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.